நீங்கள் கிரிப்டோவில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா பாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பிட்காயின் வந்து பேசிக்காக ஒரு நியூ ஆல் டைம் ஹைக்கு போச்சு. பட் ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே வரப்போகுது, பயங்கரமாக ட்ராப் ஆக போகுது. நான் முதல்லே பேசியிருந்தோம், அதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு சொன்னது வந்து மந்த்லியில் வந்து எப்படி மொமெண்டம் கம்மியாகுதுங்கிறத நீங்கள் மந்த்லியில் மட்டும் பார்க்க வேணாம். நீங்கள் 2 வீக்ஸில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை வீக்லியில் பார்த்துருந்தாலும் சரி, அந்த மொமெண்டம் கம்மியாகிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிட்காயின் ட்ராப் ஆனதுக்கப்புறமேல் தான் ஆல் சீசன் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து ஆல் காயின்ஸுமே வந்து சில காயின்ஸில் வந்து 90% டவுன் ஆகி அதுக்கப்புறமேல் ரெக்கவர் ஆகி 50% அந்த மாதிரி ஒரு லாஸில் ஸ்டேபிள் ஆச்சுன்னே அதே வீக் அதே டேயில். பட் ஆனால் வந்து நீங்கள் இப்படி பார்க்கணும், இதே மாதிரி தான் வந்து 17லேயுமே நடந்துச்சு. பிட்காயின் ட்ராப்பும்போது கண்டிப்பாக அந்த அஃபெக்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் ஆனால் இந்த ரீசன் என்னென்னா, பிட்காயினோட இந்த டெக்னிக்கல் ரீசனோட இதை ட்ரிகர் பண்ணது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த சைனாவுக்கு வந்து 100% டேரிஃப் போடுவேன்னு சொன்ன அந்த மொமெண்ட்டில் தான் வந்து இதாச்சு. இருக்கிறதுலே பெரிய லிக்விடேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏன் ஆல் காயின்ஸ் வந்து இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல் காயின் எடுக்கிறேன். எத்தினாவே எடுத்துக்கலாம். எத்தினா ஆக்சுவலாக ரொம்ப டீசெண்டான ப்ராஜெக்ட். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ராப் அப்போது ப்ராப்ளி இந்த இடத்துல தான் அந்த ட்ராப் நினைக்கிறேன். எஸ், இந்த பெரிய வீக் இருக்கிறது தான் ஆல்மோஸ்ட் வந்து 80% ட்ராப். இது வந்து நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் அவ்வளோ செல் வரும்போது என்ன ஆகுது, சில இந்த பேசிக்காக அந்த லிக்விடேஷன் ட்ரிகர் ஆகிறது இதனால தான் வந்து இன்னுமே செல் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா, அதுக்கான அப்சர்வ் பண்ணுறதுக்கான அந்த பை ப்ரெஷரு அங்கே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர் புக்கில் இல்லை. அதை அப்சர்வ் பண்ணாலும் அதனால் முடியல. லிக்விடிட்டி பெருசாக இல்லை. அதுதான் அதோட பேசிக்கான மீனிங். எல்லாருமே மார்க்கெட் மேக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்குது ஆக்டிவாக. பட் ஆனால் அவங்க ஆக்டிவாக வந்து ப்ரைஸோட இதுக்காக இது பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அவங்களே வந்து பயங்கரமாக மனிப்புலேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் காமனாக நடக்கிறது, இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அவங்க அப்போ மட்டும் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி லிக்விடிட்டி வரும்போது தான், நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரோட லிக்விடிட்டி வரும்போது அவங்க அந்த ப்ளே பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா ஆர்கானிக் வால்யூம் இல்லாத இடத்துல அவங்க அதை பண்ணாங்கன்னா பேசிக்காக அவங்க கூட அவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தனால தான் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ரீட்டைல் பையரும் இல்லை, மார்க்கெட் மேக்கர்ஸும் அவ்வளோ அவேராக இல்லை இது நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஆனால் உடனே ரிகவர் ஆகிடுச்சு. ஏன்னா அது இன்சிடென்ட் நடந்தோடனே இவ்வளோ லோவில் வந்து இந்த அசெட் கிடைக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இது வந்து இந்த அசெட் மட்டும் நடக்கலை, நீங்கள் எந்த அசெட் வேணால் எடுத்து பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு சிமிலர் ட்ராப் தான் வந்து ஆச்சு. எல்லாமே ஒரு 70%, 60%. நான் இப்போ வந்து ஆப்டோஸில் இருக்கேன், இது ஒரு 75%. இங்கே செலஸ்டியால் இருக்கேன், இது எல்லாமே 88%. ஈவன் நல்ல பெரிய அசெட் கூட எடுத்துக்கலாம். ஒரு XRP கூட எடுத்துக்கலாம். ஒரு XRP கூட ஒரு 58%. ஸோ ஆனால் இதில் வந்து பெரிய ட்ராப் ஆகாததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் மாதிரி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து லிக்விடான காயின். இதுக்கு வந்து இது அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. பிட்காயினாக இருக்கட்டும், ஈத்தேரியமாக இருக்கட்டும், அந்த ட்ராப் வந்து அவ்வளோ பெரிய ட்ராப்பாக இருக்காது. பாருங்கள், -18%. இதுவே வந்து ஈத்தேரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27%. ஸோ உங்களுக்கு புரியுதா எவ்வளோ லிக்விடிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இதை விட்டுறலாம். ஸோ இப்போ என்ன, எதனால் ஆல் காயின் வரும், ரேலி வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சைக்கிளில் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸோட மணி தான் நிறையா இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடது நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அதோட அமௌண்ட் வந்து ஈக்குவலாக கிடையாது. ஸோ இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற காயின் பார்த்திங்கன்னா இந்த டாப் 100க்குள்ளே தான். அதுலேயும் முக்கியமாக டாப் 10ல் இருக்குல்ல, ரொம்ப சேஃபஸ்ட் அசெட், அதுவும் பிட்காயின் ஈத்தேரியமில் தான் ஒரு 50% ஆஃப் தான் அவங்களோட போர்ட்ஃபோலியோவே இருக்கும். இப்போது இந்த பிட்காயினும் ஈத்தேரியமாக இருக்கணும், ரெண்டுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையாக பார்த்தாச்சு. பட் நிறைய ஆல் காயின்ஸ் பார்க்கல. பட் இப்போ வந்து இந்த பிட்காயினும் ஈத்தேரியமும் ட்ராப் ஆகிற போது தான் அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை கேஷ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் அவுட் பண்ணும்போது என்ன வாங்குவாங்க, -80% இருக்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நல்ல ப்ராஜெக்ட்னா எது சொல்கிறேன், ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஆப்டோஸோ இல்லை வந்து இதெல்லாம் வந்து ஒரு மிட் கேப் தான். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 500 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கிறது. அதாவது அட்லீஸ்ட் FDVயில் 500க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த காயின்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்களா? ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட் வேல்யூவில் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ உடனே வந்து இந்த ரேலி அவங்களுக்கு அந்த பிட்காயினோட இது முடிஞ்ச உடனே அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஆல் காயின்ஸில் வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது தான். ஸோ இப்போது எப்படி வந்து ஒரு 20x 10x அப்படிலாம் வருதுன்னா, எப்படி இப்போ சடனாக ஒரு டம்ப் வந்து -80% வந்துச்சோ, ஏன்னா அங்கே லிக்விடிட்டியே கிடையாது செல் சைடில். ஆனால் எல்லோரும் செல் பண்ணதுனால இவ்வளோ ட்ராப் ஆச்சு. இதே ஆப்போசிட்டில் அப்படியே நடக்கும். இந்த பெரிய மணி பிட்காயின் அண்ட் ஈத்தேரியம்லேருந்து வர மணி எல்லாமே உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த மாதிரி காயின்ஸில் போகும்போது பை ப்ரெஷர் அங்கே இப்போ என்ன ஆகுன்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கேன், இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லைட்டர்ன்ட்டு, ஹைப்பர் லிக்விட் மாதிரி. இதில் நீங்கள் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட டிஜி வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வரப்போகுது. உங்களுக்கு ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் வரும். பொட்டன்ஷியல் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகே, அதை விட்டுறலாம். பட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி
புது காயின்ஸை சொல்கிறேன். ஈத்தீரியம் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் ஈத்தீரியம் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஆப்டோஸோ இல்லை எந்த காயினாக இருக்கட்டும், இல்லை ஈவன் வந்து ஒரு 50 மில்லியன் இந்த மாதிரி ரொம்ப கம்மி வேல்யூவில் இருக்க காயினாக கூட இருக்கட்டும். அதில் போனீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 100,3990 இருக்குது. இங்கேருந்து வந்து உங்களுக்கு 4100க்கு போகிறதுக்கு ஜஸ்ட்டு $3000 தான் தேவை. ஏன்னா அவ்வளோ லிக்விடிட்டி இங்கே இல்லை. பை பண்ணுறதுக்கு, அதை செல் பண்ணுறதுக்கு நம்ம பை பண்ணுறோம், அதை செல் பண்ணுறதுக்கு அவ்வளோ லிக்விடிட்டி கிடையாது. ஸோ இதையே வந்து இது நான் வந்து ஈத்தீரியம் மாதிரி ஒரு ரொம்ப லிக்விடிட்டி இருக்கிற ஒரு காயினுக்கு சொல்லிட்டுருக்கேன். பட் இதே நீங்கள் வந்து ஒரு ரேண்டமான ஒரு காயினுக்கு யோசிச்சு பாருங்கள். ஈவன் எத்தினா கூட இருக்கட்டும், இல்லை எத்தினாவோட நம்மளுக்கு ஒரு இன்னும் சுமாரான காயின் எடுத்து காட்டுறேன். எல்லாமே டீசெண்டான காயின் தான், நான் ரொம்ப கேவலமான காயின் எடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 50%. இங்கே 50% போகிறதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில், ஸோ இது மாதிரி பைனான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்சில் மேபி அது வந்து ஒரு 500K இருக்கலாம். 500Kனா என்ன, ஒரு 4.5 கோடி 5 கோடி. பட் அதுலேயே வந்து உங்களுக்கு 50% போகுதுன்னா உங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறது. இந்த இது கண்டிப்பாக இன்னும் டிசம்பருக்குள்ளே என்னோட டார்கெட், அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுறவங்க தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஒரு டைம் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ ட்ராப் ஆச்சு. இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலைன்னா கூட, நானுமே இங்கே ஆவரேஜ் பண்ணலைன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. பட் நான் இது விழுந்த உடனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்க பொசிஷன் எல்லாமே நான் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டேன். ஸோ உங்களையும் நான் அதே தான் அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக உங்களோட பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமேல வரது எல்லாமே உங்கள் ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி கூட விட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஆக்ஷன் இது இப்போ நடந்ததில் நல்ல சைடாக நான் பார்க்குறது. கண்டிப்பாக இதில் வந்து ரெகுலேஷன் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு சாலிடான எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த COAIன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த செயின் ஓப்ரா இது பேர். இது வந்து லான்ச் ஆனது வந்து பேசிக்காக வந்து ஒரு சென்ட் ஆஃப் செப்டம்பர் அந்த மாதிரி, ஓகேங்களா. பைனான்ஸ் ஆல்ஃபாவில் தான் லான்ச் ஆகிருக்கு. எந்த ப்ரைஸில் லான்ச் ஆன அன்றைக்கி வந்து மேபி ஒரு 0.4 அந்த மாதிரி லான்ச் ஆகிருக்கு. பட் 0.13 வரைக்கும் லோ போயிருக்கு. அதே ஒரு 2 டேஸ்லேயே போயிருக்கு, சரிங்களா. பட் 0.14 அந்த 3 லோவிலேருந்து இப்போ எங்கே ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து $16 இருக்குது. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16,000%. 16,000%னா ஒரு 160 மடங்கு, ஓகேங்களா. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, 1 மில்லியன் போட்டு 1 மில்லியன்லாம் வேணாம், ஒரு $1,000 போட்டிருந்தீங்கன்னா மேபி ஒரு 1.6 மில்லியன் அந்த மாதிரி ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ப்ராப்ளி கம்மியாக இருக்கலாம் அதோட கொஞ்சம். பட் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து பியூராக மார்க்கெட் மேக்கர்ஸ் பண்ணுற வேலை தான். ஏன்னா லிக்விடிட்டி வந்து அவங்களே புது ப்ராஜெக்ட், சரிங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும். மார்க்கெட் சர்க்குலேஷனில் ரொம்ப கம்மியான காயின்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க காயின்ஸை வந்து ப்ராஃபிட்டில் விற்கணும்ல. ஸோ இதை என்ன ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஃபஸ்ட்டு இனிஷியல் பை எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அப்புறமேல் செல் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பெருசாக காயின் இருக்காது, ஓகேங்களா. ஏன்னா வந்து சர்க்குலேஷன்லேயே கம்மியாக தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறமேலு அந்த ஒரு ஹைப் வந்ததுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தலையில் அப்படியே இறக்குவாங்க. அப்படியே வந்து அவங்களோட மீதி இருக்க எல்லாத்தையும் சர்க்குலேஷன் கொண்டு வருவாங்க. நல்ல ப்ரைஸில் அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்துடும். அதை வச்சு அவங்க அப்படியே வந்து எதோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவாங்க, ஒழுங்கான ப்ராஜெக்டாக இருந்தால். இல்லைன்னா வந்து அப்படியே வந்து அந்த ப்ராஜெக்ட் டெட் ஆகிடும். பட் பைனான்ஸ் ஆல்ஃபாக்கு ஆக்சுவலாக பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பைனான்ஸ் ஆல்ஃபா எனக்கு தெரிஞ்சு 900K சார்ஜ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும் லிஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய க்ரைட்டீரியாவே கிடையாது பைனான்ஸ் ஆல்ஃபாக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காயின் நீங்கள் நானே கூட $3 பார்த்தேன். ஸோ $3 பார்த்தோன்னா கூட ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எவ்வளோ மடங்கு போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 6x கிட்ட போயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக பெரிய டம்ப் ஆகும். ஆனால் இந்த இடத்துல உங்களால் நான் வாங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 3x 9x எடுத்தால் கூட லிக்விட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம். மேபி ஒரு $1,000 என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 10xக்கு, ஆனால் $50 மட்டும் அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேஃபாக இதை ஷார்ட் பண்ணலாம். நான் தான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபுல் அமௌண்ட்டை போட்டு கண்டிப்பாக பண்ண மாட்டேன், பெரிய ரிஸ்க் இருக்குது. ஸோ அதான் இது வந்து ரெகுலேட் ஆகாததுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் தான் பிரச்சனை. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ரேமுக்கு இருந்தால் நடக்காது. இது வந்து புது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற இடம் இதுதான். ஸோ ஒரு ஓவர்வியூவாக சொல்லணுன்னா, ட்ரம்ப் ட்ரிகர் பண்ணார், எல்லா மார்க்கெட்டுமே கிராஷ் ஆச்சு. ஈவன் வந்து நாஸ்டாக் கிராஷ் ஆச்சு, S&P கிராஷ் ஆச்சு. அதே மாதிரி கிரிப்டோ எப்பயும் போல் அது கொஞ்சம் கிராஷ் ஆனாவே போதும், இங்கே ஹெவியாக கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிட்காயின் ஈத்தீரியம் மாதிரி காயின்ஸ் வந்து அவங்களோட அந்த அப்சர்விங் பவர் நல்லா இருக்கனால பெருசாக வந்து
ட்ரா டவுன் பார்க்கல. ஒரு 30% மேலேயே அப்படி நின்றுச்சு. பட் ஆனால் மற்ற காயின்ஸ் எல்லாமே 90% 80% போயிட்டு ஒரு ஸ்டேபிளாக 50% லாஸில் வந்து நின்றுச்சு. கண்டிப்பாக அது எல்லாமே பிக்கப் ஆகும். நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல யூஸ் கேஸ் இருக்க, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுதா, இல்லை பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் மாடலாச்சும் அட்லீஸ்ட் இருக்கா இந்த பாயிண்ட்டில். ஏன்னா மேபி ஃபியூச்சரில் கூட அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது மாடல் இருக்கா? ஏன்னா வந்து ஈத்தேரியம் மாதிரி வந்து ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுற செயினாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக எத்தனை பேர் வந்து பில்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே வாங்குறாங்க. இப்போ ஈத்தேரியம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் தான் பண்ணாங்க. க்ரௌட் ஃபண்டிங் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் க்ரௌட் ஃபண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேல அங்கேருந்து அப்படியே நேச்சுரலாக வந்த க்ரோத் தான். பட் மற்றவங்களாம் அப்படி இல்லையே. 50 மில்லியன் 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்கல்ல, அவங்களாம் ப்ராஃபிட்ஸ் வேணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போனா எதோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணால் அவங்க வந்து அவங்க ஷேர்ஸை விற்காமல் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணி கேஷ் அவுட் பண்ண தான் பார்ப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா பெருசாக ரெகுலேஷன் கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக இந்த கீழே உள்ள காயின் எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் ஆல்ரெடி சில ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன். நான் உங்களை அதிகமாக வாங்குங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் வந்து எத்தினா ஆக்சுவலாக நான் பெரிய பெட்னு நான் எத்தினாவில் பண்ணுவேன். எத்தினா வந்து பெருசாக ட்ராப் ஆகலை. பட் வந்து ஸோ 0.1 வரைக்கும் போச்சு. இந்த ப்ரைஸ்லாம் யாராவது வாங்கியிருந்தால் லக்கி தான். கண்டிப்பாக இங்கே திருப்பி போகுமான்னு தெரில. மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது லோ வர வர எத்தினா வாங்குங்க. எத்தினாக்கு அப்புறமேல் நான் என்ன சொல்லுவேன்னா ஆப்டோஸ் வாங்குங்க. சுவியும் ஆக்சுவலாக வாங்கலாம். பாருங்கள், சுவிலாம் வந்து $0.9 0.6 வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் திருப்பி இந்த ரேஞ்சுக்கு போனால் தைரியமாக வாங்க, கண்ணை மூடிட்டு வாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குங்க. ஒரு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குங்க. ஹைப்பர் லிக்விடோட ஹைப் டோக்கன் இது பெருசாக ட்ராப் ஆகலை. ஏன்னா 50% இதுவுமே பெரிய விஷயந்தான். பட் மறுபடியும் இந்த $20 கீழே இருக்க ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் சொல்லான மாதிரி போக வேண்டிய காயின். ப்ராப்ளி ஒரு $300 $400 போகும். வேறு எந்த காயின்? வேறு நல்ல காயின்ஸ் நிறையா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க காயினில் கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கானா ஜஸ்ட் ஆவரேஜ் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. புதுசாக வரவங்க தாராளமாக வாங்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மந்த்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பஃபர் டைமோடு பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஆல் சீசன் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. பட் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.